ஈரான் நாட்டின் துறைமுகங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் அமெரிக்கா விதித்திருந்த கடல்வழி முற்றுகை தற்போது அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தெரிவித்துள்ளது. அமைதி ஒப்பந்தம் போடப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்கா தனது கடல் முற்றுகையை விலக்கிக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே கடந்த பல மாதங்களாக மோதல் போக்கு நிலவி வந்தது அனைவருக்கும் தெரியும். நேரடி தாக்குதல்கள் இல்லாத போதிலும் அமெரிக்கா மறைமுகமாக பல வழிகளில் ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்தது. அதில் ஒன்றுதான் கோர்முஸை முற்றுகையிடுவது. அமெரிக்க படைகள் கோர்முஸை சுற்றி முற்றுகையிட்டு நின்றது. அதாவது எந்த ஒரு கப்பலும் ஈரானுக்கு செல்ல முடியாதபடி முடக்கியது. கச்சா எண்ணெய் ஏற்றுமதியையே ஈரான் நம்பியிருக்கும் சூழலில் அதை முடக்கும் வகையில் அமெரிக்கா இந்த கடல் முற்றுகையை நடத்தியது. இதனால் ஈரான் பொருளாதாரத்தை காலி செய்ய வேண்டும் என்பதே அமெரிக்காவின் இலக்காக இருந்தது. இதற்கிடையே இப்போது அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் அங்கு நிலைமை சீராகி வருகிறது. இந்த சூழலில் தான் வியாழக்கிழமை அன்று சென்ட்கோம் எனப்படும் அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது. அதில் ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வெளியேறும் கப்பல்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்பின் நேரடி உத்தரவின்படி ஈரானிய கடல் பகுதிகளில் அமெரிக்க படைகள் மேற்கொண்டு வந்த கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளன. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கடந்த 4 மாதங்களாக கடுமையான மோதல் போக்கு நிலவி வந்தது. இந்த பதட்டத்தை தணிக்கவும் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தவும் அதிபர் டிரம்ப் ஒரு இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான அடுத்த நாளே அதன் முதல் கட்டமாக இந்த கடல்வழி தடை நீக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் அமைதியை கொண்டு வருவதற்கான ஒரு வழியாக இந்த ஒப்பந்தத்தை டிரம்ப் நிர்வாகம் பார்க்கிறது. அதன்படி இனிமேல் ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லும் வணிக கப்பல்களை அமெரிக்க படைகள் இனி மறிக்காது. சர்வதேச கடல் வழித்தடங்களில் பயணம் செய்யும் வணிக நிறுவனங்களுக்கு இது பெரிய நிம்மதியை அளித்துள்ளது. கப்பல் போக்குவரத்து தடங்கல்கள் நீங்குவதால் வர்த்தகம் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தடையை அமுல்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட அமெரிக்க கடற்படை நடவடிக்கைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் அமெரிக்க படைகள் மத்திய கிழக்கு கடல் பிராந்தியத்தில் இருந்து முழுமையாக வெளியேறுகிறதா என்று கேட்டால் இல்லை என்பதே பதிலாக இருக்கிறது. தடை நீக்கப்பட்டாலும் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் அந்த பகுதியிலேயே தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான புதிய ஒப்பந்தத்தின் விதிகள் சரியாக பின்பற்றப்படுகின்றதா என்பதை இந்த அமெரிக்க படைகள் அங்கிருந்தபடி கண்காணிக்குமாம். இதையும் சென்கோம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த முடிவு அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான உறவில் ஒரு முக்கியமான திருப்பமாக கருதப்படுகிறது. போர் பதட்டத்தை குறைத்து பேச்சுவார்த்தை மற்றும் ஒப்பந்தங்கள் மூலம் அமைதி நிலைநாட்ட அமெரிக்கா எடுத்துள்ள முதல் ராணுவ நடவடிக்கை இதுவாகும். அதிபர் டிரம்பின் அமைதி முயற்சியின் ஒரு பகுதியாக ஈரான் மீதான கடல்வழி முற்றுகையை அமெரிக்கா விலக்கிக் கொண்டுள்ளது. இது அந்த பகுதியில் வணிக கப்பல்கள் லட்சமின்றி பயணிக்க வழிவகை செய்யும். அதேவேளையில் அமெரிக்கா தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடும். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.